கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இந்த வசனத்திலே ஈசாக்கை தேவன் 100 மடங்கு ஆசீர்வதித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு இருந்ததான இடத்துல பஞ்சம் இருந்ததுனால ஈசாக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காலத்துல பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்துல கேராருக்கு போனதாக நம்ம இந்த அதிகாரத்தின் முதல் வசனங்கள்ல நாம் வாசிக்கிறோம். இப்ப கேராரூருக்கு சென்றதான ஈசாக்கு அங்கே இருக்கிறார். அங்க என்ன பண்றாரு அப்படின்னா விதை விதைக்கிறார். இப்ப கர்த்தர் தருகிறதான வேலை, கர்த்தர் அவருக்கென்று நியமித்திருக்கிற வேலையை செய்கிறார். அந்த வேலையிலே கர்த்தர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார் என்று நம்ம இந்த வசனத்துல நாம் வாசித்தோம். இப்ப கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன? நிறைய காரணங்கள் உண்டு. ஈசாக்கு தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில நடந்தது, தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது என்று ஈசாக்குக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. நான் இந்த அதிகாரத்திலே தேவன் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்க காரணம் என்னங்கிறத நம்ம இங்க தெரிந்து கொள்ள போகிறோம். இதே அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ பெலிஸ்தரோட தேசத்துக்கு போயிட்ட, இங்க இருந்து நீ என்ன பண்ணக்கூடாது, எகிப்துக்கு போகக்கூடாது. உன்னுடைய சுய இஷ்டத்தின்படி, உன்னுடைய நோக்கத்தின்படி, நீ உனக்கு என்று ஒரு வழி இருக்குது இல்ல, அந்த வழியில நீ நினைத்ததன்படியெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எகிப்துக்கு நீ போகக்கூடாது. நீ இந்த தேசத்துலதான் என்ன பண்ணணும், நான் சொல்லுகிற வரைக்கும் நீ குடியிருக்கணும். அப்போ நீ இந்த தேசத்துல குடியிருக்கும் பொழுதுதான் நான் என்ன பண்ணுவேன்னா உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஈசாக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன பண்றாருன்னா எகிப்துக்கு போகல, அந்த கேராரூரிலே வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் அவருக்கு தருகிறதான வேலையை செய்கிறார். அந்த தேசத்திலே கர்த்தர் தாம் ஈசாக்குக்கு சொல்லி இருந்தபடியே ஈசாக்கோடு கூட இருந்து என்ன பண்றாருன்னா அவரை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. இப்ப கர்த்தர் நமக்கு என்ன ஸ்தானத்தை தருகிறாரோ, எந்த நிலையில நம்ம வைக்கிறாரோ, எந்த இடத்துல நம்ம வைக்கிறாரோ, அந்த இடத்துல தேவனுடைய கிருபைக்கு நாம் ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து, நாம் அந்த ஸ்தானத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை எப்படி 100க்கு 100 அதாவது 100 மடங்கு பலன் தந்து அவனை ஆசீர்வதித்தாரோ, அப்படியே தேவனும் நம்மை 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்துல நீ எகிப்துக்கு போகாமல், இப்ப எகிப்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாவ வாழ்க்கையை குறிக்கிறது. இப்ப எகிப்துங்கிறதான பாவ வாழ்க்கைக்கு நாம் போகாம கர்த்தர் சொல்லுகிறதான இடத்துல கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்தோமானால் கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படியே நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். இப்ப நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் ஈசாக்கை எப்படி 100 மடங்கு ஆசீர்வதித்தாரோ அப்படியே என்னையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நாம் விருப்பப்படுகிறோம். ஆனா ஈசாக்கு என்ன செய்தாரோ அதை நாம் செய்ய தவறுகிறோம். அவர் என்ன செய்தார்? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போகாம தேவன் சொன்ன இடத்திலே வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். இப்ப கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார். அததான் நம்ம இந்த அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஈசாக்கு இடத்துல சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அப்ப கர்த்தர் ஈசாக்கோட இருக்கிறார். காரணம் என்ன? தேவன் சொன்னதான கட்டளைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தது ஒரு காரணம். தன் நிலையை விட்டு மாறாம தேவன் கொடுத்த ஸ்தானத்தில் அவர் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரோட கூட இருக்கிறார். அப்ப கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறத என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தேசத்தினுடைய ராஜா தன்னுடைய வாயினால் அறிக்கையிடுறான். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்க என்ன பண்ணணும்னா அறிக்கையிடணும். இவங்களோட கர்த்தர் இருக்கிறார், இவங்களோடு கூட இவங்க வழிபடுகிற தேவன் இவங்களோடு கூட இருக்கிறார், அதனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குது, அதனாலதான் இவங்க இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத நம்ம காண்கிற ஜனங்கள் சொல்லணும். அப்ப அப்படி சொல்றதான சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, அவர் எனக்கு என்ன ஸ்தானத்தை கொடுக்கிறாரோ, அவர் எந்த நிலையில என்னை வைத்திருக்கிறாரோ, அவர் எங்க நான் இருக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். செபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஈசாக்கை போல எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக 100 மடங்கு பலனோடு கூட எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கர்த்தாவே, தேவன் எப்படி ஈசாக்குக்கு நீர் சொன்ன கட்டளைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தாரோ அப்படியே உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எங்களுக்குரிய ஸ்தானத்திலிருந்து நாங்கள் விலகாமல் உம்மை மட்டுமே நம்பி ஜீவிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.